நீங்கள் ஒருபோதும் ஆழமாக சிந்தித்திருக்கிறீர்களா? செங்கலும் கல்லும் சேர்த்து கட்டப்பட்ட சுவர்கள் ஒரு வீட்டின் வடிவத்தை மட்டும் தரும். ஆனால் அவை உண்மையான வீடாக மாறுவது எப்போது தெரியுமா? அந்த இடத்தில் மனம் அமைதியாக இருக்கும்போது, அன்பு நிறைந்திருக்கும் போது, புரிதலும் பொறுமையும் வாழும்போதுதான் அது உண்மையான வீடு ஆகிறது. ஆனால் இன்று நாம் வாழும் பல வீடுகள் அமைதியின் தலமாக இல்லாமல் தினமும் போர்க்களமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. சிறிய விஷயங்களுக்கே பெரிய சண்டைகள், புரியாமை, கோபம், மனவேதனை இவையெல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. ஒரே வீட்டில் இருந்தாலும் மனங்கள் தூரமாகி ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தகராறு, ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய மன அழுத்தம் உருவாகிறது. இதனால் வீடு என்றால் நிம்மதி தரும் இடம் அல்ல, சோர்வு தரும் இடமாக பலருக்கு மாறிவிட்டது. இத்தகைய சூழ்நிலைக்கு ஒரு தீர்வு இருக்கிறதா என்று நீங்கள் நினைத்தால் அதன் பதில் ஆம் என்பதே. நூற்றாண்டுகளுக்கு முன்பு மனித மனதின் இயல்பை ஆழமாக புரிந்த ஒருவர் வாழ்வை அமைதியாக மாற்றும் சில மறைக்கப்பட்ட உண்மைகளை கூறியுள்ளார். அந்த உண்மைகள் வெறும் போதனைகள் அல்ல, அவை வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. அந்த 7 முக்கிய ரகசியங்களை ஒருவர் உண்மையாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் இன்று நரகமாக தோன்றும் வாழ்க்கையும் மெதுவாக சொர்க்கமாக மாறும். இது வெறும் கதையாகவோ கேட்க இனிமையாக இருக்கும் வார்த்தைகளாகவோ இல்லை. இது மனதை மாற்றும் உண்மை, உங்கள் சிந்தனையை மாற்றும் வழி, உங்கள் குடும்பத்தில் அன்பை மீண்டும் கொண்டு வரும் திறன் கொண்ட அறிவு. இந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன் ஒரு நிமிடம் நின்று உங்களை நீங்கள் கேளுங்கள். எனக்கு உண்மையாக என்ன வேண்டும்? அமைதியா, அன்பா, இல்லையெனில் தினசரி சண்டைகளா என்று சிந்தியுங்கள். உங்கள் உள்ளத்தில் அமைதி மலர வேண்டும், உங்கள் குடும்பத்தில் அன்பு நிலைக்க வேண்டும் என்ற ஆசை உங்களிடம் இருந்தால் இந்த அறிவை பெற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இப்பொழுது வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த 7 ஆழமான ரகசியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். வாக்கின் கட்டுப்பாடு. கடுமையான வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அவன் பேச்சு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக ஒரு குடும்பத்தில் உறவுகள் நெருக்கமாக இருப்பதால் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நேரடியாக மனதை தொடுகிறது. அதனால்தான் ஒரு வீட்டில் ஏற்படும் பிரச்சனைகளில் பெரும்பாலானவை நம் பேச்சிலிருந்தே ஆரம்பமாகின்றன என்று சொல்லப்படுகிறது. சில நேரங்களில் நாம் நினைக்காமல் சொல்வது மற்றவரின் மனதில் ஆழமான காயமாக மாறி நீண்ட காலம் அவர்களை பாதிக்கக்கூடும். வார்த்தைகளுக்கு ஒரு தனி சக்தி இருக்கிறது. அது ஒரு மனிதனை உயர்த்தவும் முடியும், அதே நேரத்தில் அவனை உடைத்தும் விட முடியும். அன்பாக பேசப்படும் சில சொற்கள் ஒருவரின் மன அழுத்தத்தை நீக்கி அவருக்கு நிம்மதி தரும். ஆனால் கடுமையாக பேசப்படும் வார்த்தைகள் அவர்களின் மனதில் சந்தேகம், வேதனை, தூரம் ஆகியவற்றை உருவாக்கும். ஒரு முறை காயப்படுத்திய மனதை மீண்டும் முழுமையாக குணப்படுத்துவது எளிதல்ல. கோபம் என்பது ஒரு தற்காலிக உணர்ச்சி மட்டுமே. ஆனால் அந்த கோபத்தில் பேசப்படும் வார்த்தைகள் நிரந்தர காயங்களை ஏற்படுத்தும். அந்த ஒரு நொடியில் நம்மை நாமே கட்டுப்படுத்த முடியாமல் பேசிவிட்டால் அதன் விளைவுகளை நீண்ட காலம் சந்திக்க வேண்டி வரும். அதனால் கோபம் வரும் தருணங்களில் உடனே பதில் சொல்லாமல் ஒரு சிறிய இடைவெளியை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம். அந்த இடைவெளி நம்மை சிந்திக்க வைக்கும், நம் உணர்ச்சியை அடக்க உதவும். அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல, அது ஒரு பெரிய வலிமை. சில சமயங்களில் பேசாமல் இருப்பதே சரியான பதிலாக இருக்கும். நாம் அமைதியாக இருந்தால் சண்டை பெரிதாகாமல் தானாகவே குறைந்துவிடும். மனம் அமைதியான பிறகு பேசப்படும் வார்த்தைகள் தெளிவாகவும் உண்மையாகவும் இருக்கும். அதுவே உறவுகளை காக்கும். மேலும் நாம் பேசும்போது மற்றவரின் மனநிலையையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன உணர்ச்சி உள்ளது என்பதை உணர்ந்து பேசினால் பல தவறான புரிதல்கள் தவிர்க்கப்படலாம். பேசுவதற்கு முன் ஒரு கணம் யோசிக்கும் பழக்கம் மிகவும் முக்கியம். நான் இப்போது சொல்லப்போகும் வார்த்தை அவருக்கு நிம்மதி தருமா அல்லது வலி தருமா என்று சிந்தித்தால் நம்முடைய பேச்சு தானாகவே மென்மையாக மாறும். ஒரு வீட்டில் அன்பும் அமைதியும் நிலைக்க வேண்டுமெனில் முதலில் பேச்சில் மென்மை இருக்க வேண்டும். கடுமையான வார்த்தைகள் சுவர்களை மட்டுமல்ல, மனங்களையும் உடைக்கின்றன. ஆனால் மென்மையான வார்த்தைகள் உடைந்த மனங்களையும் கூட இணைக்கும் சக்தி கொண்டவை. அதனால் வாக்கின் கட்டுப்பாடு என்பது வெறும் கோபத்தை அடக்குவது மட்டுமல்ல, அது அன்பை பாதுகாக்கும் ஒரு வழி, உறவுகளை வலுப்படுத்தும் ஒரு நெறி, வாழ்க்கையை அமைதியாக மாற்றும் ஒரு ஆழமான அறிவு. 2வது, கேட்கும் கலை. ஒரு குடும்பத்தில் உறவுகள் வலுவாக நிலைக்க வேண்டுமெனில் பேசுவதற்கும் மேலாக கேட்பதற்கான திறன் மிகவும் அவசியமானது. இன்று பெரும்பாலான மனிதர்கள் தங்களது எண்ணங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார்கள். ஆனால் மற்றவர் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை முழுமையாக கேட்டு புரிந்து கொள்ளும் மனநிலை குறைந்து வருகிறது. இதுவே பல தவறான புரிதல்களுக்கும் தேவையற்ற சண்டைகளுக்கும் காரணமாகிறது.
ஒருவர் பேசும்போது அவரை நிறுத்தாமல் இடையில் தடை செய்யாமல் முழுமையாக கேட்பது ஒரு பெரிய பண்பு. பல சமயங்களில் நாம் கேட்பது புரிந்து கொள்ள அல்ல, பதில் சொல்லுவதற்காகத்தான். இதனால் அவர்களின் உணர்ச்சிகள் எங்களுக்கு சரியாக எட்டாமல் போகிறது. ஒருவர் பேசும்போது அவர் சொல்வது மட்டுமல்ல, அவர் உணர்கிறதை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதுவே உண்மையான கேட்கும் கலை. ஒரு மனிதன் தனது மனத்தில் உள்ளதை பகிரும்போது அவர் எதிர்பார்ப்பது தீர்வு அல்ல, முதலில் புரிதலே. யாராவது என்னை உண்மையாக கேட்கிறார்கள் என்ற உணர்வு அவருக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். அந்த ஒரு நிமிட கவனம் அவரின் மன அழுத்தத்தை குறைக்கவும் உறவின் நம்பிக்கையை அதிகரிக்கவும் உதவும். நாம் கேட்கும்போது முழு கவனத்துடன் இருக்க வேண்டும். மனதில் வேறு எண்ணங்கள் இல்லாமல், அடுத்ததாக என்ன சொல்ல வேண்டும் என்ற திட்டமில்லாமல் அவர்களின் வார்த்தைகளில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும். கண்கள், முகபாவனை, அமைதி, இவை அனைத்தும் நாம் உண்மையாக கேட்கிறோம் என்பதை காட்டும். மேலும் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அவரை மதிக்க வேண்டும். இடையில் குறுக்கிடுதல், அவர்களின் சொற்களை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளுதல் அல்லது உடனே தீர்ப்பு சொல்லுதல், இவை அனைத்தும் அவர்களின் மனதை காயப்படுத்தும். அதற்கு பதிலாக அவர்கள் முடித்த பிறகு மென்மையாக பதில் அளிப்பது உறவை பாதுகாக்கும். கேட்பது என்பது ஒரு சுமையாக அல்ல, அது ஒரு அன்பின் வெளிப்பாடு. நாம் ஒருவரை கவனமாக கேட்கும் போது அவர்களுக்கு நாம் முக்கியமானவர்கள் என்று உணர்த்துகிறோம். இது நம்பிக்கையை உருவாக்கி மனங்களை கூடுதலாக இணைக்கிறது. ஒரு குடும்பத்தில் உண்மையான அமைதி நிலைக்க வேண்டுமெனில் ஒவ்வொருவரும் கேட்கும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். பேசுவது உறவை தொடங்கலாம், ஆனால் கேட்பதுதான் அந்த உறவை நீண்ட காலம் நிலைத்திருக்கச் செய்கிறது. அதனால் கேட்கும் கலை என்பது வெறும் பழக்கம் அல்ல, அது அன்பை வளர்க்கும் ஒரு ஆழமான மனித நேய அறிவாகும். 3. எதிர்பார்ப்புகளை குறைக்க வேண்டும். மனிதனின் உள்ளத்தில் உருவாகும் பெரும்பாலான துன்பங்களின் வேரை ஆராய்ந்து பார்த்தால் அது நிறைவேறாத எதிர்பார்ப்புகளாகவே இருக்கும் என்பதை உணரலாம். நாம் பல நேரங்களில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டு நான் அன்பு செய்கிறேன் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த அன்பின் பின்னால் கூட ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு மறைந்து கிடக்கிறது. நாம் கொடுக்கும் அன்புக்கு பதிலாக அதே அளவு அன்பு கிடைக்க வேண்டும். நாம் காட்டும் அக்கறைக்கு பதிலாக அவர்கள் நம்மை மதிக்க வேண்டும். நாம் செய்த நன்மைகளை அவர்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இவை எல்லாம் வெளிப்படையாக சொல்லப்படாமல் இருந்தாலும் மனதின் ஆழத்தில் அமைதியாக உருவாகும் எதிர்பார்ப்புகளாகும். இந்த எதிர்பார்ப்புகள் முதலில் சிறியதாக தோன்றினாலும் காலப்போக்கில் அது மனதின் மீது ஒரு சுமையாக மாறுகிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு கணக்காக மாறுகிறது. நான் இவ்வளவு செய்தேன், அவர்கள் என்ன செய்தார்கள் என்ற எண்ணம் நம்முள் அடிக்கடி எழ ஆரம்பிக்கிறது. இந்த எண்ணமே அன்பை பரிமாற்றமாக மாற்றுகிறது. அன்பு என்பது இயல்பாக ஓட வேண்டிய ஒன்று. ஆனால் எதிர்பார்ப்பு அதை கட்டுப்படுத்தி நிபந்தனைகளில் அடைத்து விடுகிறது. எதிர்பார்ப்பு இருக்கும் இடத்தில் சுதந்திரம் இருக்காது. மனம் எப்பொழுதும் மற்றவர்களின் செயல்களை கவனித்துக் கொண்டிருக்கும். அவர்கள் பேசும் விதம், அவர்கள் கொடுக்கும் கவனம், அவர்கள் காட்டும் அன்பு, இவை அனைத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பழக்கம் உருவாகிறது. இதனால் நம்முடைய மனநிலை மற்றவர்களின் நடத்தை பொறுத்ததாக மாறுகிறது. அவர்கள் நம்மை மகிழ்வித்தால் நாமும் மகிழ்கிறோம். அவர்கள் நம்மை புறக்கணித்தால் நாமும் உடைந்து விடுகிறோம். இவ்வாறு நம்முடைய உள்ள அமைதியை மற்றவர்களின் கைகளில் ஒப்படைத்து விடுகிறோம். ஒருவர் நம் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப நடக்கவில்லை என்றால் உடனே மனதில் ஏமாற்றம் உருவாகிறது. அந்த ஏமாற்றம் மெதுவாக வருத்தமாகவும் பின்னர் கோபமாகவும் மாறுகிறது. என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, நான் மட்டும்தான் எப்போதும் கொடுக்கிறேன் என்ற எண்ணங்கள் மனதை நிரப்பத் தொடங்குகின்றன. இவை அனைத்தும் உண்மையில் வெளியில் இருந்து வருவதில்லை, நம் உள்ளத்தில் உருவான எதிர்பார்ப்புகளின் விளைவாகவே உருவாகின்றன. உண்மையான அன்பு என்பது எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் கொடுக்கப்படுவது. அது ஒரு கடமையாகவும் ஒரு இயல்பான உணர்வாகவும் இருக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியது என்பதால் செய்வது, நமக்கு சரி என்று தோன்றுவதால் செய்வது, இவை மனதிற்கு ஒரு ஆழமான திருப்தியை தரும். அப்போது நாம் மற்றவர்களின் பதிலை எதிர்பார்க்க மாட்டோம். அவர்கள் எதை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நம் மனம் பாதிக்கப்படாது. எதிர்பார்ப்புகளை குறைப்பது என்பது வாழ்க்கையை எளிதாக்கும் ஒரு பெரிய அறிவு. அது அன்பை குறைப்பதல்ல, மாறாக அன்பை தூய்மையாக்கும் ஒரு வழி. ஒருவர் நமக்கு பிடித்தவர் என்றால் அவர்கள் நம் எண்ணப்படி மாற வேண்டும் என்று விரும்பாமல் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்வதே உண்மையான பாசம். அவர்களின் குறைகளை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை வந்தால் சண்டைகள் குறையும், புரிதல் அதிகரிக்கும். மனம் எதிர்பார்ப்புகளை விடும்போது அது மிகுந்த இலகுவை உணரும். தேவையற்ற எண்ணங்கள் குறையும். மற்றவர்களை குறை கூறும் பழக்கம் குறையும். நாம் நம்மை நாமே அமைதியாக உணர ஆரம்பிப்போம். அப்பொழுது உறவுகள் சுமையாக தெரியாது, அது ஒரு நிம்மதியான பயணமாக மாறும். எதிர்பார்ப்பு அதிகமான இடத்தில் ஏமாற்றம் நிச்சயம் வரும். ஆனால் எதிர்பார்ப்பு குறைந்த இடத்தில் நன்றி உணர்வு உருவாகும்.
மற்றவர் சிறிய விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லும் மனநிலை வரும். இதுவே மன அமைதியின் அடிப்படை. அதனால் வாழ்க்கையில் உண்மையான அமைதியை பெற வேண்டுமெனில் நாம் செய்யும் செயல்களை முழு மனதுடன் செய்ய வேண்டும். ஆனால் அதன் பலனை பிறரிடம் தேடக்கூடாது. அன்பை கணக்கிடாமல் கொடுங்கள். அக்கறையை நிபந்தனை இல்லாமல் வெளிப்படுத்துங்கள். ஏனெனில் எதிர்பார்ப்பு குறைந்த இடத்தில் துன்பம் குறையும். எதிர்பார்ப்பு இல்லாத இடத்தில்தான் உண்மையான அமைதி பிறக்கும். 4வது மன்னிப்பு. ஒரு மனிதனின் மனதில் பழைய காயங்கள் நீண்ட காலம் தங்கியிருந்தால் அந்த மனம் மெதுவாக கனமாகி விடுகிறது. அந்த கனத்தை நாம் மட்டுமல்ல, நம்முடன் வாழும் குடும்பமும் உணரத் தொடங்கும். ஒரு வீட்டில் நடந்த பழைய தவறுகள், சொல்லப்பட்ட கடுமையான வார்த்தைகள், புரியாமையால் ஏற்பட்ட காயங்கள், இவற்றை மனதில் வைத்துக்கொண்டே இருந்தால் அந்த வீடு அமைதியின் இடமாக இருக்க முடியாது. அது மெதுவாக சோர்வும் சண்டையும் நிறைந்த இடமாக மாறிவிடும். மனதில் வைத்துக் கொள்ளப்படும் ஒவ்வொரு காயமும் ஒரு நாள் மீண்டும் நினைவிற்கு வந்து வலியை உண்டாக்கும். அவர் அப்போது இப்படி செய்தார், அவர் அந்த நாளில் என்னை காயப்படுத்தினார் என்ற நினைவுகள் அடிக்கடி மனதில் தோன்றும். இந்த நினைவுகள் மறக்காமல் தொடர்ந்தால் அது நம் மன அமைதியை கெடுக்க மட்டுமல்லாமல் உறவுகளையும் தூரப்படுத்தும். பழைய விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொண்டிருப்பது தற்போதைய மகிழ்ச்சியை அழிக்கும் ஒரு மறைமுக வழியாகும். மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும் ஒரு உதவி அல்ல, அது நமக்கே நாம் தரும் ஒரு விடுதலை. நாம் ஒருவரை மன்னிக்கும் போது அவர்கள் செய்த தவறை நியாயப்படுத்தவில்லை, ஆனால் அந்த தவறின் காரணமாக நம் மனதில் உருவான சுமையை விடுவிக்கிறோம். அதனால் நம் மனம் இலகுவாகிறது. மனதில் இருந்த கோபமும் வருத்தமும் மெதுவாக குறைந்து அமைதி பிறக்க ஆரம்பிக்கிறது. பலர் மன்னிப்பது பலவீனம் என்று நினைக்கிறார்கள், ஆனால் உண்மையில் மன்னிக்கக்கூடிய மனநிலை ஒரு பெரிய வலிமை. காயப்படுத்திய நினைவுகளை விடுவித்து முன்னே செல்லும் துணிச்சல் எல்லோரிடமும் இருக்காது. அந்த துணிச்சலை வளர்த்து கொண்டால் வாழ்க்கை மிகவும் இலகுவாக மாறும். தினமும் மனதை சுத்தப்படுத்துவது மிகவும் அவசியம். எப்படி ஒரு வீட்டை தினமும் சுத்தமாக வைத்துக் கொள்கிறோமோ அதேபோல் மனதிலும் தேங்கும் கோபம், விரக்தி, குற்ற உணர்வு போன்றவற்றை வெளியேற்ற வேண்டும். இல்லையெனில் அந்த உணர்வுகள் மெதுவாக சேர்ந்து ஒரு பெரிய சுமையாக மாறும். தினமும் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு என்னை காயப்படுத்தியவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று உள்ளத்தில் உணர்ந்து விடுவித்தால் மனம் தெளிவடையும். ஒரு குடும்பத்தில் மன்னிப்பு இல்லை எனில் அங்கே சண்டைகள் முடிவடையாது. ஒவ்வொரு சண்டையும் பழைய காயங்களை மீண்டும் வெளிக்கொண்டு வந்து உறவுகளை மேலும் பாதிக்கும். ஆனால் மன்னிப்பு இருக்கும் இடத்தில் சண்டைகள் நீண்ட காலம் நிலைக்காது. ஏனெனில் ஒருவர் விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பார், மற்றவர் புரிந்து கொள்ள முயல்வார். மன்னிப்பது என்பது மறந்து விடுவது மட்டுமல்ல, அந்த நிகழ்வின் மீது உள்ள கோபத்தை விடுவது. அது ஒரு பயிற்சி. ஆரம்பத்தில் கடினமாக தோன்றலாம், ஆனால் அதை தொடர்ந்து செய்து வந்தால் மனம் மெதுவாக பழகிவிடும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் அமைதியை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் பழைய காயங்களை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அவை உங்கள் மனத்தை மட்டுமே சிதைக்கும். மன்னித்து விடுங்கள், விடுவித்து விடுங்கள். அந்த விடுதலையின் மூலம் உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய அமைதி மலரும். மன்னிப்பு இருக்கும் இடத்தில்தான் உண்மையான நிம்மதி பிறக்கும். 5. ஒப்பீட்டை தவிர்க்க வேண்டும். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை அமைதியாகவும் நிறைவாகவும் வாழ வேண்டுமெனில் அவன் முதலில் விட வேண்டிய பழக்கங்களில் ஒன்று ஒப்பீடு செய்வதுதான். பிறர் வாழ்க்கையை பார்த்து அவர்களின் நிலையை நம்முடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் உருவாகத் தொடங்குகின்றன. அவர்களுக்கு இவ்வளவு இருக்கிறது, எனக்கு ஏன் இல்லை? அவர்கள் இவ்வளவு முன்னேறி இருக்கிறார்கள், நான் இன்னும் அதே இடத்தில்தான் இருக்கிறேனா என்ற எண்ணங்கள் மெதுவாக மனதை பிடித்துக் கொள்கின்றன. ஒப்பீடு என்பது ஒரு சாதாரண சிந்தனை போல தோன்றினாலும் அதன் விளைவுகள் மிகவும் ஆழமானவை. அது நம்மிடம் உள்ளதை பார்க்க விடாமல் இல்லாததை மட்டும் கவனிக்கச் செய்கிறது. இதனால் நம்முடைய வாழ்க்கையின் உண்மையான மதிப்பு நமக்கே தெரியாமல் போகிறது. நம்மிடம் ஏற்கனவே உள்ள சிறிய மகிழ்ச்சிகளும் கூட அர்த்தமற்றதாக தோன்ற ஆரம்பிக்கின்றன. ஒப்பீடு அதிகமான இடத்தில் பொறாமை உருவாகும். பிறர் வளர்ச்சி நம்மை ஊக்கப்படுத்துவதற்கு பதிலாக நம்மை உள்ளிருந்து குறைத்து கொண்டே போகும். நான் போதுமானவன் அல்ல என்ற எண்ணம் மனதில் வேரூன்றி தன்னம்பிக்கையை மெதுவாக குறைக்கிறது. இந்த நிலை நீண்ட காலம் தொடர்ந்தால் அது மன அழுத்தத்திற்கும் வாழ்க்கையில் விரக்திக்கும் வழிவகுக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் ஒரு தனி பாதை உள்ளது. அவர்களின் சூழ்நிலை, அனுபவம், வாய்ப்புகள் எல்லாம் வேறுபட்டவை. அதனால் ஒருவரின் வாழ்க்கையை மற்றொருவருடன் ஒப்பிடுவது சரியான அளவுகோல் அல்ல. நாம் பார்க்கும் வெளிப்புற வெற்றியின் பின்னால் அவர்கள் சந்தித்த சிரமங்களையும் போராட்டங்களையும் நாம் பார்க்க முடியாது. நம் வாழ்க்கையை நாமே புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பயணம் எவ்வளவு மெதுவாக இருந்தாலும் அது நமக்கான பாதைதான். நாம் நேற்று இருந்த இடத்தை விட இன்று சிறிது முன்னேறி இருக்கிறோமா என்பதே உண்மையான முன்னேற்றம். பிறர் அளவுகோலால் நம்மை அளப்பதை விட
நம் முன்னேற்றத்தை நாமே உணர வேண்டும். திருப்தி என்பது வெளியில் கிடைக்கும் ஒன்று அல்ல, அது உள்ளத்தில் உருவாகும் ஒரு உணர்வு. நம்மிடம் உள்ளதை மதித்து அதற்காக நன்றியுணர்வுடன் வாழத் தொடங்கினால் மனம் மெதுவாக அமைதியாகிறது. அப்பொழுது பிறரை பார்த்து ஒப்பிட வேண்டிய அவசியம் குறைந்துவிடும். ஒப்பீட்டை தவிர்க்கும் போது நம் மனம் இலகுவாகிறது. பிறர் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுவதற்கு பதிலாக அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளும் மனநிலை உருவாகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கவனம் அதிகரிக்கிறது. இதனால் நாம் உண்மையாக முன்னேற முடியும். அதனால் உங்கள் வாழ்க்கையை பிறர் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு அளக்காதீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனி நேரம், தனி பயணம், தனி இலக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் உள்ளதை மதியுங்கள். அதில் திருப்தி அடைய கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் திருப்தி இருக்கும் இடத்தில் மன அமைதி மலரும். ஒப்பீடு இருக்கும் இடத்தில் மனக்கசப்பு மட்டும்தான் அதிகரிக்கும். 6. ஒருவருக்கொருவர் உதவி. ஒரு வீடு உண்மையாக அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டுமெனில் அங்கே வாழும் ஒவ்வொருவரின் மனநிலையும் நான் என்பதிலிருந்து நாம் என்பதற்கு திரும்ப வேண்டும். தனித்தனியாக வாழும் எண்ணம் உறவுகளை தூரப்படுத்தும். ஆனால் ஒன்றாக இணைந்து வாழும் எண்ணம் உறவுகளை வலுப்படுத்தும். ஒரு குடும்பம் என்பது தனிநபர்களின் கூட்டம் மட்டுமல்ல, அது பரஸ்பர அக்கறை, பொறுப்பு, பகிர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் நிலைத்து நிற்கும் ஒரு உறவு. ஒருவருக்கொருவர் உதவுவது என்பது பெரிய காரியங்களை செய்வது மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையில் செய்யப்படும் சிறிய உதவிகளே அதிகமான அன்பை உருவாக்குகின்றன. ஒரு வேளைக்குள் மற்றவருக்கு துணை நிற்றல், ஒருவர் சோர்வாக இருக்கும் பொழுது அவருக்கு ஓய்வு அளிக்க முன் வருதல், ஒருவர் கவலையில் இருக்கும் பொழுது அவருடன் பேசி சமாதானப்படுத்துதல், இவையெல்லாம் சாதாரணமாக தோன்றினாலும் அவை உறவுகளை ஆழமாக இணைக்கும். ஒரு வீட்டில் எல்லா பொறுப்புகளையும் ஒரே ஒருவரின் மேல் தள்ளிவிடாமல் அனைவரும் தங்களால் முடிந்த அளவு பங்கெடுத்து செயல்பட்டால் அந்த வீட்டில் சுமை குறையும். ஒருவருக்கு உதவி செய்யும் போது இது என் வேலை அல்ல என்று விலகி நிற்காமல் இது நம்முடைய பொறுப்பு என்ற எண்ணத்துடன் செயல்படுவது மிகவும் முக்கியம். இந்த எண்ணமே வீட்டை ஒரு உண்மையான உறவின் இடமாக மாற்றுகிறது. உதவி செய்வது என்பது உடல் உழைப்பில் மட்டுமல்ல, மனதாலும் ஆதரவு அளிப்பது மிகவும் அவசியம். ஒருவர் சிரமத்தில் இருக்கும்போது அவரை குறை கூறாமல் அவரை புரிந்து கொண்டு துணை நிற்றல், அவர்களுக்கு தைரியம் அளித்தல், இவை மன ஆதரவின் வடிவங்கள். இப்படியான ஆதரவு கிடைக்கும் இடத்தில் ஒருவர் தனிமையாக உணரமாட்டார். சிறிய உதவிகளின் மதிப்பை குறைத்து எண்ணக்கூடாது. ஒரு இனிய வார்த்தை, ஒரு சின்ன செயல், ஒரு அக்கறை நிறைந்த பார்வை, இவை அனைத்தும் பெரிய அன்பை உருவாக்கும் விதைகள். அவை மெதுவாக வளர்ந்து உறவுகளை உறுதியாக்கும். ஒரு குடும்பத்தில் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவத் தொடங்கினால் அங்கே போட்டி இல்லாமல் ஒற்றுமை உருவாகும். யார் அதிகம் செய்தார் என்ற கணக்கிடும் மனநிலை குறைந்து எப்படி அனைவரும் சேர்ந்து நன்றாக வாழலாம் என்ற எண்ணம் அதிகரிக்கும். இதுவே அந்த வீட்டில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிலைநிறுத்தும். அதனால் ஒரு வீடு உண்மையான அர்த்தத்தில் வளம் பெற வேண்டுமெனில் அங்கே வாழும் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும். உதவி செய்யும் மனநிலை வளர வேண்டும். நான் என்ற எண்ணத்தை விட நாம் என்ற உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒன்றுபட்டு வாழும் இடத்தில்தான் அன்பு பெருகும். அன்பு இருக்கும் இடத்தில்தான் உண்மையான அமைதி நிலைக்கும். 7. சேர்ந்து தியானம். ஒரு குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலைக்க வேண்டுமெனில் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மனதை அமைதிப்படுத்தும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்வது மிகவும் முக்கியம். தினமும் குறைந்தது சிறிது நேரம் என்றாலும் குடும்பம் முழுவதும் அமைதியாக அமர்ந்து உள்ளத்தை நோக்கி செல்லும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த நேரம் வெறும் உட்காரும் நேரம் அல்ல, அது மனதை சுத்தப்படுத்தும், எண்ணங்களை சமநிலைப்படுத்தும், உள்ளத்தில் அமைதியை உருவாக்கும் ஒரு புனிதமான நேரமாக மாற வேண்டும். நாள்தோறும் வாழ்க்கையின் வேகம் அதிகமாக இருப்பதால் ஒவ்வொருவரின் மனமும் பல்வேறு சிந்தனைகளால் நிரம்பியிருக்கும். வேலை, பொறுப்பு, கவலை, எதிர்பார்ப்பு, இவை அனைத்தும் மனதில் சுமையாக தேங்கிக் கொண்டே இருக்கும். இந்த சுமையை குறைக்காமல் விட்டால் அது மெதுவாக சண்டைகளாகவும் மன அழுத்தமாகவும் வெளிப்படும். ஆனால் தினமும் அனைவரும் ஒன்றாக அமைதியாக அமரும்போது அந்த சுமை மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். சேர்ந்து அமைதியாக அமர்வது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையில் ஒரு தனி இணைப்பை உருவாக்குகிறது. அந்த நேரத்தில் யாரும் பேச வேண்டிய அவசியமில்லை, யாரும் யாரை குறை கூற வேண்டியதும் இல்லை. அனைவரும் ஒரே இடத்தில் ஒரே அமைதியில் இருப்பது மட்டுமே போதும். அந்த அமைதி மெதுவாக மனங்களில் ஊறி உள்ளத்தின் கலக்கத்தை அடக்குகிறது. இந்த பழக்கம் தொடர்ச்சியாக வந்தால் ஒருவரின் மனநிலை மற்றவர்களுக்கும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒருவர் அமைதியாக இருந்தால் அது மற்றவர்களையும் அமைதியாக்கும். இவ்வாறு ஒரு நல்ல அலைபாய்ச்சல் உருவாகி வீட்டின் சூழ்நிலையே மாறத் தொடங்கும். சண்டைகள் குறையும், புரிதல் அதிகரிக்கும், அன்பு இயல்பாக வளர ஆரம்பிக்கும். தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இதற்காக ஒதுக்குவது நல்லது.
அந்த நேரத்தில் எந்தவிதமான கவலைகளையும் வேலைகளையும் பேசும் தேவைகளையும் புறக்கணித்து முழுமையாக அந்த அமைதியில் மூழ்க வேண்டும். சுவாசத்தை கவனித்தல், உள்ளத்தை உணருதல், எண்ணங்கள் வந்தாலும் அவற்றை பிடித்து கொள்ளாமல் விடுதல், இவ்வாறு மெதுவாக மனம் அமைதியை அடையும். ஒரு வீட்டில் இப்படியான அமைதி நிலைத்தால் அந்த வீடு வெறும் கட்டிடம் அல்ல, அது ஒரு புனிதமான இடமாக மாறும். அங்கு நிம்மதி இருக்கும், அன்பு இருக்கும், புரிதல் இருக்கும். ஒவ்வொருவரும் அங்கே திரும்பி வர விரும்புவார்கள். அதனால் தினமும் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு குடும்பம் முழுவதும் ஒன்றாக அமைதியாக அமருங்கள். அந்த அமைதியின் சக்தியை உணருங்கள். அது உங்கள் மனதையும் உங்கள் உறவுகளையும் உங்கள் வாழ்க்கையையும் மெதுவாக மாற்றும். அமைதி நிலைக்கும் இடம்தான் உண்மையான ஆனந்தத்தின் தொடக்கம். முக்கியமான நினைவூட்டல்கள். ஒரு குடும்பத்தின் உண்மையான வலிமை அதன் வெளிப்புற வசதிகளில் அல்ல, அதன் உள்ளார்ந்த மதிப்புகளிலும் நடத்தை முறையிலும் இருக்கிறது. குறிப்பாக குழந்தைகள் வளர்வதற்கான சூழலில் அவர்கள் நாம் சொல்லும் வார்த்தைகளை விட நாம் செய்வதை அதிகமாக கவனிக்கிறார்கள். பெற்றோர் எப்படி பேசுகிறார்கள், எப்படி நடந்து கொள்கிறார்கள், எப்படி சிரமங்களை சமாளிக்கிறார்கள், இவை அனைத்தும் அவர்களுக்கு நேரடி பாடமாக மாறுகிறது. அதனால நல்ல பழக்கங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சிப்பதற்கு பதிலாக நாமே அதை நடைமுறையில் காட்டுவது மிகவும் அவசியம். நம் செயல்களில் நேர்மை, பொறுப்பு, அன்பு இருந்தால் அது குழந்தைகளின் மனதில் ஆழமாக பதிந்து அவர்களின் வாழ்க்கையை வடிவமைக்கும். ஒரு குடும்பத்தில் மூத்தவர்களை மதிப்பது என்பது ஒரு பழக்கம் மட்டுமல்ல, அது அந்த குடும்பத்தின் அடிப்படை மதிப்பாகும். பெற்றோரின் அனுபவம், அவர்கள் கடந்து வந்த வாழ்க்கை பாதை, அவர்கள் செய்த தியாகங்கள், இவை அனைத்தையும் புரிந்து கொண்டு அவர்களை மரியாதையுடன் நடத்த வேண்டும். இந்த மரியாதை இருக்கும் இடத்தில்தான் ஒற்றுமை நிலைக்கும். குழந்தைகள் இதை பார்த்து வளரும்போது அவர்கள் இயல்பாகவே அந்த மதிப்பை கற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் உணவும் சம்பாதிக்கும் பணமும் நேர்மையாக இருக்க வேண்டும். தவறான வழிகளில் கிடைக்கும் பொருள் வெளிப்படையாக நன்மை தருவது போல தோன்றினாலும் அது மன அமைதியை கெடுக்கும். உணவில் தூய்மை, பணத்தில் நேர்மை இருந்தால் அது குடும்பத்தில் நிம்மதியையும் நம்பிக்கையையும் உருவாக்கும். இது ஒரு வீட்டின் வளம் வளருவதற்கான முக்கிய காரணமாகும். வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை அன்புடன் வரவேற்பது ஒரு உயர்ந்த பண்பாகும். அவர்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு நேரம் தங்கினாலும் அவர்களை மனமுவந்து வரவேற்று அவர்களுக்கு நிம்மதியான சூழலை கொடுப்பது அந்த வீட்டின் பண்பை வெளிப்படுத்தும். அன்புடன் கொடுக்கப்படும் ஒரு சிறிய வரவேற்பும் கூட பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கும். வாழ்க்கையில் சிரமங்கள் வருவது தவிர்க்க முடியாதது. அந்த சிரம நேரங்களில்தான் ஒரு குடும்பத்தின் உண்மையான வலிமை வெளிப்படும். நல்ல நேரங்களில் அனைவரும் சேர்ந்திருப்பது எளிது. ஆனால் கஷ்ட நேரங்களில் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து மன உறுதியை கொடுத்து ஒன்றாக நிற்பதே உண்மையான உறவின் அடையாளம். அந்த நேரங்களில் குறை கூறாமல் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்வது குடும்பத்தை இன்னும் வலுப்படுத்தும். இயற்கையை நேசிப்பதும் அதை மதிப்பதும் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமானது. மரங்கள், மண், நீர், காற்று, இவை அனைத்தும் நம் வாழ்க்கையின் அடிப்படை. அவற்றை பாதுகாக்கும் மனநிலை வளர்த்து கொண்டால் அது நம் மனதிற்கும் அமைதியை தரும். குழந்தைகளுக்கும் இந்த உணர்வை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் பொறுப்புடன் வாழும் மனிதர்களாக வளர்வார்கள். இவ்வாறு இந்த சிறிய ஆனால் ஆழமான பண்புகளை ஒரு குடும்பத்தில் நடைமுறையில் கொண்டு வந்தால் அந்த வீடு வெறும் வாழும் இடமாக இல்லாமல் அன்பும் அமைதியும் நிறைந்த ஒரு உறுதியான உறவின் தளமாக மாறும். வீடு என்பது வெறும் சுவர்களால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, அது அன்பு, அமைதி, புரிதல் ஆகியவற்றால் நிரம்பிய ஒரு ஆழமான உணர்வு. அந்த உணர்வை சொர்க்கமாக மாற்ற பெரிய மாற்றங்கள் தேவையில்லை. நம் தினசரி வாழ்க்கையில் செய்யப்படும் சில சிறிய மாற்றங்களே ஒரு வீட்டின் சூழ்நிலையை முழுமையாக மாற்றிவிடும். இன்று நீங்கள் உங்கள் வீட்டிற்கு திரும்பும் போது எந்த காரணமும் இல்லாமல் ஒரு சிரிப்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த ஒரு சிரிப்பு கூட உறவுகளில் இருக்கும் தூரத்தை குறைக்கும். நீண்ட நாட்களாக மனதில் வைத்துக் கொண்டிருக்கும் பழைய சண்டைகள் இருந்தால் அதை இன்றே முடித்து விடுங்கள். ஏனெனில் அந்த சண்டைகள் உங்கள் மன அமைதியை மட்டும் கெடுக்கின்றன. வாழ்க்கைக்கு எந்த பயனும் தருவதில்லை. உங்களை உருவாக்கிய பெற்றோர்களை மரியாதையுடன் அணுகுங்கள். அவர்கள் செய்த தியாகங்களை நினைத்து நன்றியுணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளை அருகில் அழைத்து அவர்களிடம் உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். அந்த அன்பின் வெளிப்பாடு அவர்களின் மனதில் நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் உருவாக்கும். வாழ்க்கை மிகவும் குறுகியது. நாம் நினைப்பதற்கும் முன்னரே காலம் விரைந்து செல்லும். அந்த நேரத்தை சண்டைகளிலும் கோபத்திலும் மனக்கசப்பிலும் வீணாக்குவது நம்மையே இழப்பதற்கு சமம். அதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளையும் அன்புடன், அமைதியுடன், நன்றி உணர்வுடன் வாழ முயற்சி செய்ய வேண்டும். அமைதி என்பது எங்கோ தொலைவில் தேட வேண்டிய ஒன்று அல்ல. அது இப்போதே இந்த நொடியில் நம் மூச்சில் இருக்கிறது. அதை உணர கற்றுக்கொண்டால் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். நம் மனம் அமைதியாக இருந்தால்
நம் வீடும் அமைதியாகும். உங்கள் வீடு உங்கள் வாழ்க்கையின் மிக புனிதமான இடம். அதை ஒரு கோவிலாக கருதி அங்கே அன்பையும் மரியாதையையும் நேர்மையையும் பாதுகாத்து வாழுங்கள். அந்த சூழ்நிலையில் நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போது உங்களையே கேளுங்கள், இந்த மாற்றத்தை நீங்கள் இன்று தொடங்கப் போகிறீர்களா? உங்கள் மனதில் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த உறுதி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முதல் படியாக இருக்கும்.